அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகர் நீங்க நினைத்ததை 100% நிறைவேற்றி கொடுப்பாரு. சித்தர் சொன்ன ஒரு வரி மந்திரம் போதுங்க, கேட்டது கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை நீங்க உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா திருச்செந்தூர் முருகர் 100% உங்களோட வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றுவார். இப்ப நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்றீங்க, என்னை ஏன் முருகர் சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எப்பொழுதுமே சோதனைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். யார்கிட்டயாவது நீங்க கேளுங்க, முருகப்பெருமானை நான் கும்பிடுறேன், அவரை தான் உள்ள முருகி பல வருடங்களா நான் கும்பிட்டு வரேன், என்னை சோதிக்கவே இல்லை அப்படின்னு எந்த பக்தரையாவது கேளுங்க. கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் பக்தர்களை கண்டிப்பா சோதிக்கதான் செய்வார். அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளை கைவிடவும் மாட்டார். ஏன்னா நம்மளை சோதிக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துட்டு போயிடணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னு வைங்களேன், முருகப்பெருமானை வழிபாடு செய்துகிட்டு அவரே நினைச்சு நம்பிக்கையோட ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலை செய்யறோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும். இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்தோமே, ஏன் இப்படி நம்ம மேல இந்த மாதிரி கெட்ட பேர் நம்மள வேலை விட்டு போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் ஒரு இடத்துல 5 வருஷம் வேலை செய்யறதை விட நம்ம அதை விட்டுட்டு வெளியில போகையில நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு எடுத்துட்டு போனோம். அதே போலதான் எந்த பிரச்சனை வந்தாலுமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே, முருகப்பெருமானே நீ துணையா இருக்க, நான் உன்னையதான் நினைச்சிருக்கேன், உன்னையதான் நம்பி இருக்கேன், நீயே சரணாகதி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பேசாம அந்த விஷயத்த விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த விஷயத்த நோக்கி நீங்க போங்க. நடக்கிறத மட்டும் நல்லதுக்கு முருகர் மேல பாரத்தை போட்டு இருங்க. அதே போல இப்ப ஒரு சிலர் நினைப்பாங்க, நம்மளோட வீடியோ பதிவுலையும் கமெண்ட்ஸ் பண்றாங்க, ஏன் ஆன்மீகத்தை ஒருத்தவங்களுக்கு கட்டாயப்படுத்தி திணிக்கிறீங்க அப்படின்வாங்க. நம்ம யாருக்குமே ஆன்மீகத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கவே கிடையாதுங்க. நம்மளோட வர்ற வீடியோ பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் சொன்ன விஷயத்தையும் நம்ம ஒரு சித்தர்கள்ட்ட கேட்கிற விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல சொல்றோம். யாரையும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டாயப்படுத்தி ஆன்மீகத்தை திணிக்கிற உலகத்துல இப்ப நம்ம கிடையாது. இப்ப நம்ம பேசுற விஷயத்தையே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிச்சிச்சுன்னா பாருங்க, கட்டாயப்படுத்தல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இன்று வரை பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பல லட்சம் பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா முருகப்பெருமான் மேல உள்ள நம்பிக்கையில அவர் எல்லாருக்கும் அருள் புரிகிறார், அவர் எல்லாருக்கும் துணையா இருக்கார், அவர் சோதித்தாலும் கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில பல பக்தர்கள் இன்று வரை வழிபாடு செய்யறாங்க. அவங்களுக்காக, முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காக தான் நம்மளுடைய வீடியோ பதிவெல்லாம். அதனால நீங்க ஆன்மீகத்திற்கு ஒரு சிலர் எதிராக கூட இருக்கலாம், ஏன்னா நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த வீடியோ பதிவை தயவு செய்து நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. நான் ஒன்லி முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல சித்தர் சொன்ன விஷயம், அவருடைய மந்திரங்கள், அவர் நம்மளுக்கு ரொம்ப எளிமையான முறையில வீட்டுல உச்சரிச்சு வழிபாடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, எந்த வேண்டுதலை எந்த பக்தர்கள் எந்த முருகப்பெருமானை நினைத்து வேண்டுறாங்களோ அதே அந்த முருகர்கிட்ட போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல பல பக்தர்கள் வழிபாடு செய்யும் போது திருச்செந்தூர்லாம் சென்று அங்க போய் வழிபாடு செய்ய முடியாது, பக்கத்துல உள்ள முருகன் கோயிலே போய் அவங்க அந்த பிரார்த்தனை வேண்டுதலை வைத்து அங்கே நிறைவேற்றிக்கலாம்ல அந்த காணிக்கைய அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாரு. அதே போலதான் உங்களால நீங்க எந்த முருகரை நினைத்து வேண்டுறீங்களோ அந்த அவருடைய சன்னதியில போய் உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிருங்க. ஏன்னா அந்த சித்தர் ஐயா சொன்னாங்க, ஏன்னா அவர் சொன்னது 100% உண்மைன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அந்த சித்தர் என்னட்ட கேட்டார், நீங்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகரை வேண்டுனீங்கன்னா நீங்க அங்கதான் உங்க காணிக்கையை செலுத்தணும், முடியலைன்னு நீங்க உங்க பக்கத்துல உள்ள முருகன் சன்னதியில போய் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஏங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இப்போ நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்துட்டு பக்கத்துல உள்ள முருகர்கிட்ட நீங்க சேர்க்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மாட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குறதும் உங்க சித்தி சித்தப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒன்னாயிருமா அப்படின்னு அந்த சித்தர் கேட்டாரு. நான் சொன்னேன், இருந்தாலும் பெத்தவங்க அவங்க அவங்க வயிற்றுல சுமந்து நம்மளை பெக்கும் பொழுது அவங்க மனசார நம்மளை வாழ்த்தும் பொழுது அது 100% ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதே ஆசீர்வாதம் சித்தி சித்தப்பாட்ட நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது சாமி அப்படின்னு. அதே போலதான்
நீங்க எந்த கடவுளை நினைத்து நீங்க வேண்டுறீங்களோ அவர்கிட்டதான் அந்த காணிக்கையும் அந்த வேண்டுதலையும் நீங்க போய் நிறைவேற்றணும். அப்பதான் அவரு திருப்தி அடைவாரு அப்படின்னாரு. அது உண்மையிலுமே அந்த சித்தர் ஐயா சொன்ன வார்த்தையே எனக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா அதோட அர்த்தத்தோடது நம்மளுக்கு புரிந்ததே. ஏன்னா நம்ம முடியாதவங்க, இப்ப திருச்செந்தூர் செல்ல முடியாதவங்க, வயதானவர்கள் பக்கத்துல உள்ள முருகர்கிட்ட போய் நீங்க உள்ள முருகி வேண்டிட்டு நீங்க செலுத்திக்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனா உடல் நலம் சரியா உள்ளவங்க கட்டாயமா திருச்செந்தூர் போக முடியும். நான் திருச்செந்தூர் முருகரை தான் நினைத்து நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அவர் சன்னதியிலே போய் உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிருங்க. ஆனா உண்மையிலுமே சொல்றேங்க, முருகப்பெருமானை மிஞ்சிய கடவுளே கிடையாது. அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நம்ம ஆறுபடை முருகப்பெருமான். அதுல நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நம்பி இந்த உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. அவர் வேலும் மயிலும் முதல்ல உங்களை நின்று காக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை நீங்க செய்க. அந்த ஐயா சொன்ன மந்திரம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பாடல்களே பாத்தீங்கன்னா திருப்புகழ், வேல்மாறல், இது மாதிரி நிறைய பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில மந்திரங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது. அதை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். நீங்க வேலைக்கு போகையிலையும் உச்சரிச்சுக்கலாம், பூஜை அறையிலையும் நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க இதை தினமும் இந்த மந்திரத்தை உச்சரிங்க. நம்ம பல மந்திரங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல உங்களுக்கு உங்க மன திருப்திக்கு ஒரு சில மந்திரங்களை எல்லாம் நம்ம கடவுள் முருகப்பெருமானை பார்த்து உச்சரிக்கையில எல்லாம் நம்ம கண்ணுல கலங்கி தண்ணியே வரும். அது ஏன்னே நம்மளுக்கே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம உள்ள முருகி கடவுளை நினைச்சு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கிறாரு அப்படின்றது நம்மள கண்ணீர் வரும் பாருங்க, அதுல உணரலாம். ஏன்னா எத்தனை பேர் உள்ள முருகி முருகப்பெருமான நினைக்கையில கண்ணுல கண்ணீர் வராத முருகர் பக்தர்களே எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா முருகன் ஒரு அழகன். அவனை பார்க்க நம்மளுக்கெல்லாம் 2 கண்ணு பத்தாது. அதான் அந்த திருச்செந்தூர் முருகர் எல்லாம் நம்ம போய் பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம அங்கிருந்து பார்க்க கூட ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நின்று பார்க்கவே முடியாது. அந்த செக்யூரிட்டி அண்ணாலாம் போங்க போங்க அடுத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு நம்மள போக சொல்லிடுவாங்க. ஆனா எனக்கு வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானை இப்படியெல்லாம் நான் பார்க்க முடியுமா அப்படின்ற காட்சியெல்லாம் நான் திருச்செந்தூர் முருகரை நான் பார்த்திருக்கேன். கண்கொள்ளா காட்சி நம்ம திருச்செந்தூர் முருகரை. அதனால நீங்க அவரை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. 100% திருச்செந்தூர் முருகர் நம்ம எல்லாருக்குமே துணையா இருப்பார். அவருடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.